ஹாய், வெல்கம் டு கெடியன் டெக்னாலஜிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்கியூஎல் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் எஸ்கியூஎல் நம்ம என்னெல்லாம் இதில் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்கியூஎல்னால் என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன, என்னெல்லாம் டேட்டாபேஸஸ் இருக்குது, அதில் எஸ்கியூஎல்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிடிஎல் கமாண்ட்ஸ், டிஎம்எல் கமாண்ட்ஸ், ஜாயின், சப்கொரிஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டெப்த்தாக லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கான வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க. என்ரோல் பண்ணி டேட்டா அனாலிட்டிக்ஸ் கரெக்டா? ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன இனிஷியலா? டேட்டா அனலிட்டிக்ஸ்னா எப்படி சொல்ல, ஒரு 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 பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுறது. டேட்டா கரெக்டா? இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்றது என்னன்னா டேட்டா இங்க. ஸோ டேட்டாஸ் நம்மகிட்ட நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நெக்ஸ்ட் உள்ளதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ப்ளஸ் ஒரு அனாலிசிஸ் என்னால பண்ண முடியும். இந்த டேட்டால இருந்து நான் ஒரு அவுட்புட் எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ அதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து அதான் பண்ண போறாங்க. ஸோ இப்போ எல்லாமே டேட்டா, நீங்க எங்க போனாலுமே சரி உங்க டேட்டா எல்லா இடத்துலயுமே இருக்கும். உங்க டேட்டா ஃபுல்லத்தையும் வச்சு நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறது ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் நம்ம ப்ரௌஸ் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ரௌஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம அதை தான் பை பண்ண போறோம்னு ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க அப்படின்னா அது சர்ச் பண்ணிட்டு நீங்க போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் இருக்கு, பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா நம்ம டேட்டாவை எடுத்து அவங்க ப்ராசஸ் பண்றாங்க, ப்ராசஸ் பண்றதுனால தான் நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நம்ம அந்த டைம்ல அந்த அமௌண்ட் ஹையா இருக்குன்னு வாங்காம போயிருக்கலாம், திருப்பி நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நம்ம போய் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல ஒரு 10 பேருக்கு அனுப்புனாங்கன்னா ஒரு 5 பேராவது அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ அதான் மார்க்கெட்டிங்காகவும் அதை யூஸ் பண்ணலாம். டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி நான் ப்ரிடிக்ட் பண்றேன். ஸோ எனக்கு 5 டேஸ் ஆஃப் வெதர் கண்டிஷனுக்கான ரிப்போர்ட் இருந்துச்சா 6th டே வெதர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே டேட்டாஸ் எனக்கு கண்டிப்பா வேணும். என்கிட்ட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இப்படிதான் நெக்ஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அந்த இதை ஃபுல்லாத்தையும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் பார்க்க போகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டான்னு சொல்றோம். அந்த டேட்டாவை என்கிட்ட நிறைய டேட்டாஸ் வரும். என்கிட்ட கொஞ்சம் டேட்டாஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நான் எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணிருப்பேன். எக்ஸல் அப்படிங்கிறது நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணிருப்போம். அந்த எக்ஸல்லே என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும் டேட்டாஸ் எல்லாத்தையும். கரெக்டா? அதாவது சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே இது டேட்டாஸோட அமௌண்ட் ஹை ஆக ஆக எக்ஸல்ல என்னால நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாலும் எல்லாத்தையும் எடுத்து வியூ பண்ணி பாக்குறது அது எல்லாமே எனக்கு டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கும் எக்ஸல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க, டேட்டா பேஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ்னா ஒண்ணும் இல்ல, எக்ஸல் மாதிரியே டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஆனா இது எந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணி நார்மலான இதுல நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லை சாஃப்ட்வேர் டேட்டா பேஸுங்க சாஃப்ட்வேர் அது? டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகே, இதுல டேட்டா பேஸ் அப்படின்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்ம டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். இதுலயே வந்து நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி டேட்டா பேசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆரக்கிள்க்குன்னு சொல்லிட்டு ஆரக்கிள் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. MySQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. இப்போ இ-காமர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி நிறைய இருக்குதுல்ல. ஸோ அதே மாதிரி டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு எந்த டேட்டா பேஸ் வேணுமோ அந்த ஃபியூச்சர்ஸை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே சாஃப்ட்வேர் தான், நீங்க உங்க சிஸ்டம்ல லோக்கலா இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. ஆரக்கிள் எஸ்கியூஎல் அப்படிங்கிற டேட்டாபேஸ் வேணும்னா அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. MySQL வேணும்னா அதை நீங்க உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் அது டேட்டா எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணிப்பீங்க. லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களால இந்த மிஷின்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? இந்த மிஷினை தாண்டி உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸா வந்ததுலாம் என்னன்னா கிளவுட். டேட்டாஸ் எல்லாத்தையுமே கிளவுட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. கிளவுட்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அங்க போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல நீங்க என்ன டேட்டா பேஸ் பார்ப்பீங்க அப்படின்னா ஆரக்கிள் எஸ்கியூஎல் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்போ டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டோம். கரெக்டா? அந்த டேட்டாஸை நான் 2 வேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். என்ன வேஸ் அப்படின்னா, எனக்கு டேட்டாஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல அதை ஸ்டோர் பண்ணிப்பேன். கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அதுல சீரியல் நம்பர், நேம், மார்க்ஸ், ரோல் நம்பர், ஐடி இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் உங்களால ஆட் பண்ணிட்டே வர முடியும். எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு டீடைல்ஸை உங்களால ஆட் பண்ண முடியாது. கரெக்டா?
ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ட். டேபிள் ஃபார்மேட்ல நீங்க டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா பேஸோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்னா டேட்டா வந்து ஸ்டோர்ட் இன் டேபிள் ஃபார்மேட். டேபிள் ஃபார்மேட்ல தான் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் எனக்கு டேட்டா பேஸ்மே உள்ள இருக்கும். இங்க போயிட்டு என்னால இந்த காலம்ஸ்க்கான வேல்யூஸை மட்டும் தான் உள்ள இன்செர்ட் பண்ண முடியும். கரெக்டா? இதுக்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூஸை என்னால உள்ள இன்செர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்ல மட்டுமே டேட்டாஸ் இன்செர்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்ல மட்டும் தான் வேல்யூ இன்செர்ட் பண்ண முடியும். அதை தாண்டி இன்செர்ட் பண்ண முடியாது என்னால. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேற எப்படி இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் பேஸ்டா இன்செர்ட் பண்ணலாம். டாக்குமெண்ட் பேஸ்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு ரெக்கார்டர் ஒரு ரோவை நான் இன்செர்ட் பண்ண போறேன். ஒரு ரோ இன்செர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ரோல நான் ஐடி ரோ சீரியல் நம்பர் இன்செர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நேம் இன்செர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் மார்க்ஸ் இன்செர்ட் பண்றேன். ஏஜ் இன்செர்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரோல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லொகேஷன் இந்த மாதிரி நான் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்மட்டே ஃபாலோ பண்ணாது. டாக்குமெண்ட் பேஸ்னா டாக்குமெண்டா உள்ள இன்செர்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் ஆச்சுன்னா டாக்குமெண்ட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா பேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு சொல்லலாம். அது வந்து டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்ல மட்டும்தான் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்ல இருக்காது, டாக்குமெண்ட் பேஸ்டா இருக்கும். என்னால எத்தனை டேட்டாஸ்னாலும் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆரக்கல் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான். ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான். அப்போ என்னோட டேட்டா எல்லாமே இதுலயுமே டேபிள் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆரக்கல் எஸ்கியூஎல் ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான். மை எஸ்கியூஎல் இதுவும் ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான். நோ எஸ்கியூஎல்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாங்கோ டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. இது வந்து நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. இதுல ஃபுல்லுமே டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்ல உள்ள இன்செர்ட் ஆகாது, டாக்குமெண்டா உள்ள இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா எஸ்கியூஎல் அப்படிங்கறத அப்ரிவேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து டேட்டா பேஸ் பத்தின நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த டேட்டா பேஸ்ல நான் டேட்டா எல்லாத்தையுமே உள்ள ஸ்டோர் பண்ணணும். டேட்டா பேஸ்க்குள்ள நம்ம என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா எல்லாத்தையும் நான் உள்ள ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ண டேட்டா ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுவேன். எனக்கு அந்த டேட்டா தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் நேம் என்னன்னா எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவோம்ல டேட்டா பேஸ்ல, அந்த டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல நான் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்செர்ட் பண்ணணும், இல்ல அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இந்த மாதிரி என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் நான் இந்த லாங்குவேஜ் வழியா தான் என்னால பண்ண முடியும். எஸ்கியூஎல் அப்படின்னா என்னன்னா ஒரு லாங்குவேஜ். எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, சி, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ அதே மாதிரி எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு கொரி லாங்குவேஜ். இதை ஏன் கொரின்னு சொல்றாங்க அப்படின்னா ஜென்ரலா கொரி அப்படின்னா என்ன, எனக்கு வேணுங்கிறத நான் கொஸ்டினா சொல்றேன், அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்கிறதா கொரின்னு சொல்லுவோம். கரெக்டா? எனக்கு ஏதோ கொரிஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன், அதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு டேட்டா பேஸ் கொடுக்கும். அதனாலதான் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. எனக்கு டேட்டா பேஸ்ல ஒரு ரெக்கார்ட் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் ஒரு கமாண்டா தான் எழுதுவேன். ஒரு ப்ரோக்ராமா எழுத மாட்டோம். ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு கமாண்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா தான் நான் எழுதுவேன்.
ஸோ அதனால தான் அதை கொரின்னு சொல்லுவாங்க, கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து வெறும் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியும். ஆரக்கல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், MySQLலையும் என்னால் யூஸ் பண்ண முடியும். சேம் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஆனா இந்த லாங்குவேஜ்ல இந்த டேட்டாபேஸ் பொறுத்து சில ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். மித்தபடி சேஞ்சஸ் எதுவும் ம். இருக்காது. யூஸ் பண்ற லாங்குவேஜ் SQL அப்படிங்கிற லாங்குவேஜ், படிக்க போற டேட்டாபேஸ் ம். Oracle SQL அப்படிங்கிற டேட்டாபேஸ் படிக்கல. சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டா? ஒரு ம். வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ம். ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் டேம் படி இந்த ஒரு ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ம். ஃபுல்லா, இதை வந்து ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ம். இந்த சைடு இருக்குல்ல, இது எல்லாமே காலம். ஹரிசாண்டலா இருக்கிறது ம். ஃபுல்லுமே காலம், லைக் வெர்டிகலா இருக்கிறது ஃபுல்லுமே காலம்ஸ். சீரியல் நம்பர் இது ம். ஃபுல்லுமே காலம்ஸ், நேம் ஃபுல்லு காலம்ஸ், இது எல்லாமே காலம்ஸ். இது ஃபுல்லாமே வந்து ரோஸ்னு சொல்லுவாங்க, இல்ல ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இங்க நான் எத்தனை வேல்யூஸ் ம். இன்சர்ட் பண்ணிருக்கணும், அத்தனை ரெக்கார்ட்ஸ் எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டேபிள் ஃபார்மட்ல தான் நான் இன்சர்ட் பண்ணுவேன் டேட்டாஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் கரெக்டா, ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல. ம். ஆமா. அப்போ அந்த டேட்டாபேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவேன். ம். டேபிள்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ஒரு டேபிள் தான். இந்த டேபிள்ல ம். என்னெல்லாம் காலம் இருக்க போது, அந்த காலம்ல நான் என்ன வேல்யூஸ்லாம் ஆட் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் சொல்லணும். ஓகேங்களா? ம். இப்போ எக்ஸாம்பிள், சீரியல் நம்பர் அப்படின்னா இதுல நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். ஆல்பபெட்ஸ் நான் ம். ஆட் பண்ண மாட்டோம் கரெக்டா? ஸோ அப்போ சீரியல் நம்பர்னா ஆ. நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நேம் அப்படின்னா ம். ஆல்பபெட்ஸும் சப்போர்ட் பண்ணும். மார்க்ஸ் அப்படின்னா நியூமரிக் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த டேபிள்ல எத்தனை ம். காலம்ஸ் இருக்க போது, அதுல என்னெல்லாம் டேட்டா டைப் சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் டேபிள் கிரியேட் பண்ணும் போது. ஓகேங்களா? நம்பர்ல இந்த சீரியல் நம்பர்ங்கிற காலம்ல என்ன டேட்டா நான் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன், அதோட டைப்பை ம். மட்டும் நான் சொன்னா போதும். ஓகேங்களா? ம். ம். டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா, நம்மகிட்ட லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஆனா எல்லா டேட்டாவுமே ஒரே கேட்டகரி கீழ வராது கரெக்ட்டா? நான் ஆ. கெட்டின் அப்படிங்கிறது எனக்கு ஆல்பபெட்ஸா இருக்குது. அதே மாரி 1, 2, ம். 3ங்கிற நம்பர்ஸும் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ம். டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸும் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ம். வேற என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணலாம்? டேட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் கரெக்ட்டா? இப்போ ஒரு எம்ப்ளாயியோட டீடைல்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்றேன். எம்ப்ளாயி எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்போ ரிலீவ் ஆனாங்க ம். அப்படிங்கிற டேட்டும் நான் ஸ்டோர் பண்ணுவேன் கரெக்ட்டா? அப்போ நான் டேட்டும் ம். ஸ்டோர் பண்ணலாம். ஸோ டேட்டுமே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணுவேன்ல டேட்டாபேஸ்ல. அப்போ இந்த எல்லா டேட்டாவுமே என்ன டைப் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வரும். அதுல நான் இந்த டைப்பை பத்தி டீடைலா ம். சொல்றேன். Okay. இப்போ ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா ஓகே. டைப் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ் எல்லாமே ம். வந்து இன்டீஜர்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து ம். டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸா ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. டேட்டா ஃப்ளோட். டேட்ன்னு தான் ஓகே. சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத பத்தி ம். டீடைலா நம்ம டேட்டா டைப்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இனிஷியலா கிரியேட் பண்ணுவீங்க. உள்ள எந்த வேல்யூஸுமே இருக்காது. வெறும் ஸ்ட்ரக்சர மட்டும் தான் இனிஷியலா கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் நீங்க கிரியேட் பண்ணா என்னலாம் வேணும்? காலமோட நேம் வேணும். கரெக்ட்டா? அந்த ஆமா. டேபிள்ல என்னலாம் காலம் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த காலமோட நேம் வேணும். இந்த ம். காலம் இப்போ வேணும். சீரியல் நம்பர்ங்கிற காலம் நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த காலம்க்கு லைக் என்ன டேட்டா டைப் இந்த காலம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாரி ம். மென்ஷன் பண்ணி, நான் ஒரு டேபிள இனிஷியலா கிரியேட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அந்த டேபிள்க்குள்ள நான் வேல்யூஸ இன்சர்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ம். ஸோ ம். அது எல்லாமே நம்ம கொரீஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். லைக் கமாண்ட் மாரி தான் இருக்கும். நீங்க ஓகே. டேட்டாபேஸ் கூட பேசுற மாரி தான். உங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறத சொல்ற மாரி இருக்கும். அந்த டேட்டாபேஸ் அவுட்புட் குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ என்னலாம் ஆப்பரேஷன்னா, நான் ம். ரெக்கார்ட் அப்புட்ன்னா ஒரு ஒரு ரோ கரெக்ட்டா? ஒரு ரோவ தான் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட நான் ஏதாவது தப்பான வேல்யூஸ் குடுத்துட்டேன்னா, அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் பண்றது. ஒரு ம். ஒரு ரெக்கார்ட நான் புதுசா இன்சர்ட் பண்றது. அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்ல அப்புட்ன்னா டெலீட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் ம். டேட்டாபேஸ கிரியேட் பண்றது, மாடிஃபை பண்றது, டேபிள கிரியேட் பண்றது. எனக்கு இந்த டேபிள்ல எக்ஸ்ட்ராவா இப்ப புதுசா ஒரு காலம் வேணும் அப்டின்னா, புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்றது. ஸோ அந்த மாரி எல்லா ம். ஆப்பரேஷன்ஸுமே நம்ம SQLல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? SQL அப்படிங்கிறது என்னன்னா, வெறும் கொரி லாங்குவேஜ் தான். அது ஒரு டேட்டாபேஸ் கிடையாது. டேட்டாபேஸ் என்னன்னா, Oracle SQL இல்ல MySQL. இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ
இது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த SQL அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் எதுக்கு அப்படின்னா, இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா, டேட்டாஸ் எல்லாமே நம்ம டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணிக்கூடிய டேட்டாபேஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ நான் மெயின்டெயின் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் SQL அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஏன் SQL நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, SQL எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். சிம்பிளா சொல்லலாம், நம்ம இருக்கிற இப்போ வேர்ல்டுல டெக்னாலஜிஸ்ல டேட்டாஸ் தான் எல்லாமே. கரெக்ட்டா? டேட்டாஸ வச்சு என்னனாலும் பண்ணிறலாம். ஸோ நம்ம டேட்டா வந்து எந்த அளவுக்கு நம்ம செக்யூரா வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு அது சேஃப். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்ட்ட இந்த SQLல வந்து எத்தனை யூசர்ஸ்னாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்றேன்னு நீங்க கேட்டீங்கல்ல. உட்கார்ந்து எல்லாத்தையும் நான் ம். தான் இன்சர்ட் பண்ற மாரி இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க கரெக்ட்டா? ஸோ ம். இப்போ ஆமா. என்ட்ட ஒரு 10 டேட்டாஸ் இருக்குன்னா, 10 டேட்டா இன்சர்ட் பண்றது நான் ஒருத்தனே பண்ணிருவேன். என்ட்ட இதே மாரி 1000 ம். டேட்டாஸ்க்கு மேல வருது அப்படின்னா, நான் ஒரு ஆளே உட்கார்ந்து எல்லாத்தையும் இன்சர்ட் பண்றது பாசிபிள் கிடையாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன ம். பண்ணலாம், நான் இன்னொருத்தங்கள வந்து அதுக்காக ஹையர் பண்ணி அவங்கள இன்சர்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ அப்படி ம். இன்சர்ட் பண்றப்போ, அவங்க வந்து அந்த வேற டேட்டாவ எதுவுமே அஃபெக்ட் பண்ணிறக்கூடாது. அவங்கள வெறும் இன்சர்ட் ஆப்பரேஷன் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். டெலீட் பண்ண ம். முடியாது, அப்டேட் பண்ண முடியாது, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாரியும் நான் அவங்களுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி ஒரு பெர்மிஷன் குடுத்துக்கலாம். ஓகே. ஜஸ்ட் அவங்களால அவங்களால இத வெறும் மட்டும் தான் அக்சஸ் இன்சர்ட் பண்ண முடியும். மட்டும் தான் பண்ண அப்லோட் மட்டும் முடியும். தான் பண்ண முடியும். ஓகே. அ அத தாண்டி வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியாத மாரி நான் ஒரு யூசராவும் அவங்கள கிரியேட் பண்ணிக்கலாம் SQLல. Oracle SQLல. ஆ. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வித் பெர்மிஷன்ஸோட கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூசருக்கு இவ்ளோ பெர்மிஷன்ஸ் தான் இருக்கு. இதுக்கு மேல அவங்களால அத ஆக்சஸ் பண்ண முடியாது. ம். அப்படி அவங்க அத டெலீட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அட்மின்ட்ட இருந்து பெர்மிஷன் வரணும். ம். ஸோ அந்த ஓகே. மாரி. அப்போ கண்ட்ரோல் ஃபுல்லா உங்க கிட்ட தான் இருக்கணும். அந்த அந்த இன்சர்ட் பண்ற ஆப்பரேஷன் மட்டும் தான் அவங்க பண்ணி குடுப்பாங்க. ஆ. ஓகேங்க. ஸோ இந்த மாரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, ம். இங்க வியூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வியூ அப்படின்னா என்ன ம். அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா. இப்போ எக்ஸெல்லையும் ம். பார்த்தோம், டேட்டாபேஸ்லயும் ஒரு டேபிள் பார்த்தோம். இப்போ அந்த டேபிள்ல ம். நான் நெறைய டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஒரு டேபிள்னு ம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அதுல எல்லா ம். டீடைல்ஸுமே எல்லாருக்கும் வியூ ஆகுற மாரி இருக்குமா? இருக்காது கரெக்ட்டா. இப்போ ஒரு டேஷ்போர்ட் இருக்கு அப்படின்னா, அந்த டேஷ்போர்ட்ல அட்மினும் லாகின் பண்ணுவாங்க. ஸ்டூடண்ட்ஸும் லாகின் ம். பண்ணுவாங்க. அட்மின்க்கு ம். ஆமா. எண்ட் டு எண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லுமே வியூ ஆகும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த ஆ. பர்ட்டிகுலர்ல அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் வியூ ஆகும். வேற டீடைல்ஸ் எதுவுமே வியூ ஆகாது. கரெக்ட்டா? ஆமா. ஆமா. ஒவ்வொரு அவங்களோட ஸ்டூடண்ட்டுக்கும் நம்ம டேட்டாஸ் மட்டும் அ தான் தெரிய வரும். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் நம்ம ஓகே. தனித்தனியா டேபிள் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு டேபிள்ல தான் எல்லா ஸ்டூடண்ட்டோட இன்ஃபர்மேஷனும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ம். ஸோ அப்போ ஆனா நான் என்ன கிரியேட் பண்ணலாம், பண்ணவங்களால எல்லா டேட்டாவையும் பார்க்க முடியும். கிரியேட் இந்த பண்ணவங்களால இதுல எல்லா டேட்டாவையும் பார்க்க முடியும். பார்க்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து முடியும். எல்லா ம். டேட்டாவும் அவங்க பார்க்கக்கூடாது கரெக்ட்டா. அவங்களுக்கு அவங்கள பத்தின ஆமா. இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வேணும். ஆமா. சோ, அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரே ஒரு டேபிள் தான். அதுலருந்து நான் நெறைய வியூ கிரியேட் பண்ணிக்கலாம். வியூனா என்னன்னா, விர்ச்சுவல் டேபிள். ம். சோ, என்ன டேட்டாஸ் மட்டும் அவங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணுமோ, அத மட்டும் நான் குடுத்து ஒரு விர்ச்சுவலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த ம். டேபிள் மட்டும் தான் ஆக்சஸபிளா இருக்கும். ம். அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டேபிள் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த விர்ச்சுவல் டேபிள் மட்டும் தான் அவங்களுக்கு டிஸ்ப்ளேயா இருக்கும். ஓகே. சோ, அந்த மாரி ஒரு டேபிள்க்கு நான் எத்தன வியூஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். வியூஸ்னா எனக்கு விர்ச்சுவல் டேபிள் தான். ஆ. ஓகேங்களா? ஆ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் எஸ்கியூஎல்லையே PLSQLன்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும். இது ம். என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி என்னால இங்க ஒரு ஃபங்க்ஷனு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எழுத முடியும். ம். அதெல்லாம் எப்படின்னா லைக் இந்த இன்சர்ட் ஆபரேஷன் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள செட் பண்றது. ஸோ ஓ! அதெல்லாமே ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷன் நடந்துச்சுன்னா ம். எனக்கு இது ட்ரிகர் ஆகும். ஓ! ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக்கா நான் அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதி செட் பண்ணலாம். ஸோ அது வந்து ம். PLSQLன்னு ஓகே. சொல்லுவாங்க. அது டிஃபரெண்ட் கான்செப்ட். SQLலே இன்னும் அட்வான்ஸ்டா உள்ளது. ஓ! அந்த கொரி எப்படி உள்ள ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ். இது வெறும் நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்காக மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கொரி ஓகே. குடுக்குறீங்க அப்படின்னா, அது இனிஷியலா உள்ள எங்க போகும் அப்படின்னா, கொரி டிஸ்பேச்சர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு SQLக்குள்ள. ஸோ அந்த கொரி ம். டிஸ்பேச்சர் அப்படிங்கிற அந்த காம்போனன்ட்குள்ள போகும். அந்த காம்போனன்ட் என்ன ம். பண்ணும் அப்படின்னா, உங்க கொரிய அது வந்து செப்பரேட் பண்ணும். இது வந்து கிளாசிக் கொரியா இல்ல SQL கொரியான்னு செப்பரேட் பண்ணும். கிளாசிக் கொரி இல்ல ம். SQL கொரி அப்படின்னா என்னன்னா,
நீங்க ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் கொடுக்குறீங்க, இன்சர்ட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரி ஏதாவது கமாண்ட்ஸ் எஸ்கியூஎல் ரிலேட்டடா கொடுக்குறீங்க அப்படின்னா அது எஸ்கியூஎல் கொரின்னு சொல்லுவாங்க. கிளாசிக் கொரி அப்படின்னா ஒரு யூசர் கிரியேட் பண்றது, யூசருக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, இது எதுவுமே என்னோட டேட்டாவை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய கொரிஸ், ஸோ அது எல்லாமே கிளாசிக் ஓகே. கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொரி டிஸ்பேச்சர் தான் அந்த கொரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணும், அது எந்த ரூட்டுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத. அது கிளாசிக் ஓ கொரியா இருந்துச்சுன்னா கிளாசிக் கொரி இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஜின் இருக்கு, அங்க அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். சரி. ஸோ இது எதுவுமே நம்ம செட் பண்ண தேவையில்ல, இன்டர்னலா உள்ள ரன் ஆகுறது. நான் நாலேஜ் பர்பஸ்க்காக ம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே. எஸ்கியூஎல் கொரிஸா இருந்துச்சுன்னா எஸ்கியூஎல் கொரி இன்ஜின் அப்படின்னு ஒரு இன்ஜின் உள்ள இருக்கும். ஸோ அந்த இன்ஜினுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த இன்ஜினுக்கு தான் டேட்டா பேஸோட ஆக்சஸ் இருக்கும், அது டேட்டாவை உள்ள இருந்து உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவுல ஆ ஆப்டிமைசேஷன் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்குது. ஆப்டிமைசேஷன் ம் இன்ஜின் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க எழுதுற கொரி எல்லாமே எஃபெக்டிவா இருக்கணும். கரெக்டா? நீங்க ஒரு கொரி எழுதுறீங்க ம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்டா அவுட்புட் வருது அப்படிங்கறதா எஃபிஷியன்சின்னு ம் சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட நிறைய ம் டேட்டா பேசஸ் இருக்குது. ஆரக்கிள் எஸ்கியூஎல் இருக்குது, MySQL இருக்குது, மாங்கோடிபி, இந்த மாதிரி நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. நம்ம ஏதோ ஒன்னதான் சூஸ் பண்றோம். அந்த ஒண்ணு வந்து நம்மளுக்கு ம் எஃபிஷியண்டா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். கரெக்டா? ம் எது ம் நம்மளுக்கு ஃபாஸ்டா இருக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் ம் அந்த ஒண்ணை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதுற ம் கொரி வந்து எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கும், அதை எஃபிஷியண்டா கன்வெர்ட் பண்ற ம் வேலையை ஆப்டிமைசேஷன் இன்ஜின் பார்த்துக்கும். இது எல்லாமே எப்படின்னா ரொம்ப செகண்ட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ம் செகண்ட்ஸ் வந்து நம்மளால அதை வந்து லைக் கிளியரா பார்க்க முடியாது. நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஹேண்டில் பண்றதுனால செகண்ட்ஸ் நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் காட்டாது. எது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ம் டேட்டாஸ் ஹேண்டில் பண்றப்போ அந்த மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட்ல தான் எல்லா டிஃபரன்சஸுமே இருக்கும். ம் ஓகேங்களா? அது வந்து நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஹேண்டில் பண்றப்போ அது வந்து பெரிய சேவிங்ஸா இருக்கும். இங்க நம்ம ஹேண்டில் பண்ற ஓகே. எல்லாமே ஒரு 10 ரெக்கார்ட்ஸ்ல 50 ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிருப்போம். ம் ஸோ ம் நிறைய ரெக்கார்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்றப்போ தான் அந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிளியரா விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓகே. அந்த கொரியன் ஆப்டிமைஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ம் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது எல்லாமே இந்த ஆப்டிமைசேஷன் இன்ஜின் வந்து அதை பார்த்துக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கமாண்ட்ஸ் வழியா தான் எஸ்கியூஎல் கூட கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ அதில் என்னென்ன ஆமா. கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் கமாண்டோட ஓவர் வியூ மட்டும் சொல்றேன், கமாண்டோட சின்டாக்ஸ் எதுவுமே நான் சொல்லல. ஓகேங்களா? ம் கிரியேட் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, இல்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணி. ம் அப்டேட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க உள்ள டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணிருப்பீங்க, மேபி தப்பான ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்றதுக்காக அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ம் டெலிட் எதுக்கு அப்படின்னா, எனக்கு இந்த ரெக்கார்டு தேவையில்ல அப்படின்னா டெலிட் பண்றதுக்காக டெலிட் யூஸ் பண்ணிக்கலாம். ம் செலக்ட் கமாண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாஸை ஃபுல்லா நீங்க வியூ பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்றது, ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்றதுக்கு செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. உள்ள டேட்டா பேஸ்ல என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கறத நான் வியூ பண்ணி பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக யூஸ் ஆமா. பண்றது செலக்ட் கமாண்ட். டிராப் கமாண்ட் ம் எதுக்கு அப்படின்னா, எனக்கு அந்த டேபிள் தேவையில்ல அப்படின்னா நான் டேபிளையே டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது டிராப் கமாண்ட். டேபிள் ஆர் டேட்டா பேஸ் ம் எனக்கு தேவையில்ல அப்படின்னா நான் டிராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஓகே. அப்படின்னா இன்சர்ட் கமாண்ட். இன்சர்ட் கமாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, டேட்டாஸை நான் உள்ள இன்சர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது இன்சர்ட் கமாண்ட். அதாவது புதுசா. புதுசா உள்ள டேட்டாவை நான் இன்சர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது இன்சர்ட் ம் கமாண்ட். ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே மேஜரா 3 கேட்டகரிஸ்குள்ள வரும். ஸோ அது எல்லாமே நம்ம அப்கமிங் ம் கிளாஸஸ்ல வர வர பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த எஸ்கியூஎல்க்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுல ப்ரோக்ராமிங் கிடையாது, எல்லாமே இந்த கொரீஸா தான் இருக்கும். ஸோ அது ஒரு ம் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கொரி வந்து ஹை ஸ்பீட்ல ப்ராசஸ் பண்ணிரும். ஸோ அது ம் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான லாங்குவேஜ். எங்க போனாலுமே இதே லாங்குவேஜ் ம் தான், இதே சின்டாக்ஸ் தான். ஓ ஸோ அதனால அது யூனிஃபார்மா இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே இதே சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால ம் நான் இதை விண்டோஸ்ல வேற, லினக்ஸ்ல வேற அந்த மாதிரி கிடையாது. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஆல் ஓவர் த குளோப் ஒரே சின்டாக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அதான் ஓகே. ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ம் போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. போர்ட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, எஸ்கியூஎல் அந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற டேட்டா பேஸை நான் டெஸ்க்டாப்ல மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியுமானா இல்ல.
லேப்டாப்ஸ்ல ம் இன்ஸ்டால் பண்ணலாம், டேப்லெட்ஸ், ஈவன் மொபைல் ஃபோன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் கான்ஃபிகரா இருந்துச்சுன்னா, சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ஓகேங்களா? ஓ சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஓகே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ம் இதில் தான் இன்ஸ்டால் பண்ணும், அதில் தான் இன்ஸ்டால் பண்ணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே அதுக்கப்புறம் இன்னொன்னுனா இன்டராக்டிவ் லாங்குவேஜ். நீங்க ஜஸ்ட் டேட்டா பேஸ் கூட அப்படியே பேசுற மாதிரி தான் இருக்கும். டேட்டா பேஸ்ல நீங்க டேட்டா உள்ள இன்சர்ட் பண்ணுவீங்க. நீங்க இன்சர்ட் பண்றதுக்காக ம் சொல்வீங்க, அது இன்சர்ட் பண்ணும். உங்களுக்கு என்ன வேணும்னு ம் சொல்வீங்க, அது உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸ் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் இன்டராக்டிவ் ஓகே லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க எஸ்கியூஎல். ம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு டேபிளுக்கு நான் எத்தனை வியூஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ம் ம் மோர் தென் ஒன் டேட்டா வியூஸ். ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். எத்தனை வியூஸ்னாலும் கிரியேட் பண்ணி எத்தனை யூசர்ஸ்னாலும் என்னால ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு ம் அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட். இங்க காஸ்ட் அப்படின்னா என்னன்னா மணி ரிலேட்டடா கிடையாது. லைக் ஆப்ரேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. டைம் தான் அப்படி சொல்றாங்க. எனக்கு எஸ்கியூஎல் வெர்ஷன் வந்து ம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா ஒரு வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹையர் ஆமா வெர்ஷன் போக போக அதோட ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆபரேஷன் டைம் காஸ்ட்னா எது சொல்றீங்க அதோட டைம் எடுத்துக்கிற டைம், ஓ அந்த கொரி உள்ள ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட் வரக்கூடிய டைம். ஓகே ஸோ அந்த காஸ்ட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹையர் வெர்ஷன் போக போக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்லைட்டா. ம் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இன்டர்ஃபேஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்து நம்ம வேற ஒன்றும் ஆல்ரெடி பார்த்துருவோம். இன்டர்ஃபேஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா இதுதான் அவங்க சொல்றாங்க. இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ். இது ம் வந்து ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸா இருக்கும் கரெக்டா. எஸ்கியூஎல் ஆமா தெரிஞ்சவங்க தான் இதை யூஸ் பண்ண முடியும். எஸ்கியூஎல் இப்ப ஏதோ தெரியாதவங்களுக்கு பார்த்தா இது ஜஸ்ட் விண்டோஸ் கோடிங் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு நார்மலா கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் இருக்குது கரெக்டா. விண்டோஸ்ல நம்ம கமாண்ட் ஆமா ப்ராம்ப்ட் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ம் ஸோ அதனால இன்டர்ஃபேஸ் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இது நீங்க இது யூஸ் பண்றப்போ அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்காது. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் இது வந்து கமாண்டை நீங்க இதுலயே பண்ணலாம். இதுலயே நீங்க கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ம் இதுலயே நீங்க கமாண்ட் எழுதி டைப் பண்ணலாம். ஸோ நீங்க ஓ கமாண்ட் வழியா இதுலயும் கமெண்ட் டேட்டாஸ்லாம் அடிக்கணும் இன்சர்ட் பண்ணாதான் உங்களுக்கு எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி ம் வெறும் ஒரு ஆப்பை ஓகே நீங்க யூஸ் பண்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஒரு டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்ற ஃபீல் இருக்காது. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா பார்ஷியல் டேட்டாபேஸ் கண்ட்ரோல். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ எஸ்கியூஎல்ல போயிட்டு ம் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது. இந்த டேட்டாபேஸோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்காது. நீங்க கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்கு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அது போக இனிஷியலா ம் அதுல சில டேட்டாபேசஸ்லாம் இருக்கும். ம் நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணும்போது சில டேட்டாபேஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ மொத்த ம் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காது. எப்படி உள்ள கிரியேட் ஆகுது, எதை டச் பண்ணா எது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மொத்த கண்ட்ரோலுமே நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா இது ம் ஆரக்கிளோடது. ஸோ ஆரக்கிள் கிட்ட தான் எல்லாமே இருக்கும். ஸோ டேட்டாபேஸோட ஃபுல் ம் கண்ட்ரோலுமே நம்ம கிட்ட இருக்காது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஒரு ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் இப்போ ஆரக்கல் எஸ்கியூஎல் இப்போ ஆரக்கலுக்கு எக்ஸ்கியூஎலுக்கு என்ன டிஃபரெண்ட் ஆரக்கல் எக்ஸ்கியூஎல் ரெண்டு ஒன்று தானா எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லாங்குவேஜ், கொரி ம் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கோம். ஆரக்கிள் ம் எஸ்கியூஎல் அப்படின்னா ஆரக்கிள் கம்பெனி இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் ம் வச்சிருக்காங்க, ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸோட நேம் தான் ஆரக்கிள் எஸ்கியூஎல். இது வெறும் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுச்சுன்னா இந்த டேட்டாபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். வேற எந்த ரிலேஷனல் ம் டேட்டாபேஸா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் MySQLங்கிறது இன்னொரு டேட்டாபேஸ். ம் ஸோ இதுலயுமே அந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நீங்க டேட்டாஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுச்சு அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் எல்லாத்துலயுமே நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ம் ஓகே ஓகேங்களா? ஸோ ஆரக்கிள் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது டேட்டாபேஸ். வெறும் எஸ்கியூஎல்னா தான் லாங்குவேஜ். ம் ஓகேங்களா? இப்போ